போட்டித் தேர்வு எழுதும் அனைவருக்கும் மற்றும் ஸ்டடி வித் சபரி பார்க்கும் அனைத்து நண்பா நண்பிகளுக்கும் வணக்கம். இன்று நவம்பர் 8ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். வேர்ல்டு டவுன் பிளானிங் டே வித் பிளானிங் யூ கேன். இன்டர்நேஷனல் டே ஆஃப் ரேடியாலஜி. ரேடியோகிராஃப் சீயிங் தி அன்சீன். அகராதி தினம். வீரமாமுனிவரின் பிறந்த தினமான இன்று அகராதி தினமாக கொண்டாடப்படுகின்றது. அவரின் பிறந்த தேதி 1680 நவம்பர் 8. மூன்றாவது விமான தாங்கி போர்க்கப்பல் ஃபியூஜியன் மற்றும் மின்காந்த முறையின் விமானம் செலுத்தும் அமைப்பை கொண்ட மிக அதிநவீன போர்க்கப்பல் ஒன்றை அமெரிக்கா வெளியிட்டுள்ளது. அதன் பெயர் ஜெனரல் ஆர் ஃபோர்ட். புதிதாக இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஜெனரஸ் ஹிலோகுராக் போர் விமானம் 113 ஜெட் என்ஜின்கள் கொள்முதல். இஐ ஏர்போர்ட் நிறுவனம் அமெரிக்காவும் இந்தியாவின் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனமும் சேர்ந்து 2027 முதல் 2032 வரை ஒப்பந்தத்தின் மூலம் 62,370 கோடி பாதுகாப்புத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. வான் பாதுகாப்பு மற்றும் தாக்குதல்கள் கடல் சார்ந்த கண்காணிப்பு பணிகளுக்காக இதை ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் உள்ள 50% வரி விதிப்பை தாண்டி இந்த இரு நிறுவனங்களும் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. இந்தியாவின் எடல்கிம் ஹியூரோன் இந்திய தொண்டு நிறுவனம் பட்டியலில் 2025 வெளியிட்டது. முதல் இடத்தில் HCL நிறுவனத்தின் தலைவரான ஷிவ் நாடார் 2,708 கோடியை நன்கொடையாக வழங்கியுள்ளார். இரண்டாவது இடத்தில் முகேஷ் அம்பானி 628 கோடியும், மூன்றாவது இடத்தில் பஜாஜ் குடும்பம் 446 கோடியும் நன்கொடை வழங்கியுள்ளது. முதல் பணக்காரரான கௌதம் அதானி 5வது இடத்தில் இருக்கின்றார். பிரேசில் ஐநா பருவநிலை மாற்றம் மாநாடு COP30 ஃபெலல் நகரில் நடைபெறுகின்றது. இந்நகரம் பிரேசிலில் அமைந்துள்ளது. பல்வேறு உலக மாநாடுகளின் தலைவர்கள் பங்கேற்கும் இது உலகின் மிகச்சிறந்த ஒரு பங்களிப்பாகும். இந்த மாநாட்டின் உலகின் நுரையீரலாக இருக்கும் அமேசான் காடுகள் 50 ஆண்டுகளில் 17% அழிக்கப்பட்டதை பற்றி பேசப்பட்டது. இந்திய ஹாக்கி நூற்றாண்டு விழா கொண்டாட்டத்தை மேஜர் தயானந்த் மைதானத்தில் கொண்டாடப்பட்டது. அத்துடன் நினைவு புத்தகமும் வெளியிடப்பட்டது. அந்த புத்தகத்தின் பெயர் இந்தியா ஹாக்கி ஃபெடரேஷன் 1925 என்பதாகும். ஜூனியர் ஆடவர் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியை வெற்றி கொண்டதை கொண்டாடும் விதத்தில் 20 நகரங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப்பட்டது. நன்றி.